பெரியார் சிலை உடைப்பு தொடர்பான வழக்கில் ராஜா குற்றவாளி என்று சென்னை சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. பெரியார் சிலை உடைப்பு குறித்து கருத்து தெரிவித்த வழக்கில் ராஜா குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக எம்பி கனிமொழி மீது விமர்சனம் செய்ததாக தொடுத்த வழக்கில் குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, சென்னை சிறப்பு நீதிமன்றம் ராஜா குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. வழக்கின் விவரங்கள் என்ன? அதாவது பாஜகவுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜா கடந்த 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பெரியார் சிலையை உடைப்பேன் என ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். அதே போன்று 2018ஆம் ஆண்டு திமுக எம்பியும் திமுக துணை பொதுச் செயலாளரான கனிமொழிக்கு எதிராகவும் ஒரு ட்விட்டரை பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாக ஈரோடு நகர காவல்துறையும் கருங்கல்பாளையம் காவல்துறையும் ராஜாவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த தொடர்பான வழக்கு சென்னையில் உள்ள சென்னை மாவட்ட ஆட்சி அலுவலக வளாகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் நீதிபதி ஜெயவேல் முன்பு ஏற்கனவே விசாரணை நடைபெற்ற வந்த நிலையில் இன்று நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார். நீதிபதி ஜெயவேல் வழங்கிய தீர்ப்பில் ராஜாவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் காவல்துறை இந்த பதிவுகளும் வெளியான 2 பதிவுகளும் ராஜாவுடைய அவர் சமூக வலைதளத்திலிருந்து அனுப்பப்பட்டது என்பதை இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. எனவே ராஜா குற்றவாளி என்று அறிவிப்பதாக நீதிபதி அறிவித்துள்ளார். ஆனால் என்ன தண்டனை என்ற விவரத்தை இன்னும் அறிவிக்கவில்லை. என்ன தண்டனை என்ற விவரம் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கில் ராஜா மீது வைக்கப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டிற்கு அவர் தரப்பிலிருந்து என்ன மறுப்புகள் சொல்லப்பட்டன? ஏற்கனவே ராஜா தரப்பில் அதாவது இந்த பதிவு அரசியல் ரீதியாக பதிவிடப்பட்டது என்றும் அதே வேளையில் தான் பதிவிடவில்லை, தனது பக்கத்தை சில நபரை மூலம் இயக்குவதாகவும் தெரிவித்திருந்தார். ஆனால் காவல்துறை தரப்பில் இதற்கான அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் உள்ள ஆதாரங்களை எடுத்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளதால் இதனை நீதிமன்றம் ஒரு குற்ற ஆவணமாக எடுத்துக்கொண்டு இந்த வழக்கின் தீர்ப்பு அளித்துள்ளது. நன்றி VM சுப்பையா. தண்டனை விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.